வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசியில பிறந்த நண்பர்களை 4 விதமான வெற்றிகளை 4 விஷயத்துல பெறப்போகின்றீர்கள். காரணம் 2 கிரகத்தினுடைய சேர்க்கை. குறிப்பிட்ட ஒரே மாசம் தான் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பத்தி தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் ஸ்ரீம்லாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோத்யாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகியும் திருவடி சரணம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில முயற்சி அப்படின்ற விஷயத்துக்கு நீங்க சலிக்காதவர்கள். எத்தனை முறை தோற்று போனாலும் அடுத்தடுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. முன் வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க, அந்த காரியம் முடியும் வரை. அப்படி வைராக்கியம் விடாமுயற்சி படைத்த உங்களுக்கு 3ஆம் இடன சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது மூட்டுக்கட்டையா தடையா ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருப்பாரு. அதனாலேயே தடை தாமதம் பிரச்சனைன்றது உங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு என்னதான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கலைங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க. இனி வேண்டாம் அந்த கவலை. காரணம், இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படியே பயிற்சி அடைஞ்சு தன்னுடைய வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று அமர்வாரு, கேதுவோடு அமர்வாரு. கேதுவால் ஏற்பட்ட கெடுவலன் குறையும் மறையும். அப்போ மிதுன ராசிக்காரங்க முதல் விஷயம் நீங்க ஜெயிக்க போறது எதுன்னா புத்திர பாக்கியம், சிற்றின்ப சுகம். இந்த 3ஆம் வீட்டை குறிக்கும். அப்போ திருமண பந்தத்தில் ஏற்பட்ட விரிசல்கள் கண்டிப்பா சரியாகும். அதே நேரத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணி நான் ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த முயற்சிக்கு வெற்றி இந்த ஆவணி மாதத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ஆவணி மாதத்தை விட்டுறாதீங்க, முயற்சி பண்ணுங்க. 2வது, கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை பகை பாசமாக மாறக்கூடிய தருணம். கூட பிறந்தவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க, இல்லை கூட பிறந்தவங்களால ஒரு பிரச்சனை இருக்குது, அல்லது கூட பிறந்தவங்களால ஒரு சொத்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இடப்பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் இப்போ சரியாகும். உங்களுடைய முயற்சியால் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும். அடுத்து 3வது, பதவி மற்றும் தொழில் மற்றும் தந்தை. இந்த 3 விஷயமே ஒரு வெற்றி இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நாளா ஒரு வேலையில வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன், ஒரு நிறுவனத்துல அல்லது ஒரு துறையில இருப்பீங்க, அந்த துறையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி வாய்ப்பு இப்போ கிடைக்கும். எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் சரி நீங்க ஜெயிச்சு காமிச்சிருவீங்க. அதே போல தந்தை வழி உறவுகள் ரீதியாக ஏற்பட்ட மருத்துவ செலவு, உங்களுடைய தந்தைக்கு ஏற்பட்ட விஷயங்கள் இப்போ சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல தாங்க தொழிலில் இருந்த போட்டிகளாகலும் தொழில் ரீதியான ஒரு சக்சஸ், ஒரு வெற்றியை பார்ப்பீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலையில ஒரு இடமாற்றம், ப்ரொமோஷன் போன்ற விஷயங்களும் தொழில ஒரு மாற்றங்களும் கண்டிப்பா நடக்கும். கண் காது மூக்கு தொண்டை இதுல ஏதாவது ஒரு நோய் பிரச்சனைனா அந்த பிரச்சனை சரியாகும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப அதிகம். மிக முக்கியமா மிதுன ராசிக்காரங்க இந்த ஆவணி மாதத்துல வணங்க வேண்டிய தெய்வம்னா உங்களுடைய முன்னோர்கள் தான். உங்க வீட்டுல தவறிய முன்னோர்களை தவறாம வழிபாடு செய்துட்டு வாங்க. அவங்களுக்கு ஒரு படையல் போட்டு அமாவாசை அன்னைக்கு வழிபாடு பண்றத ரொம்ப ரொம்ப விசேஷமா ரொம்ப முக்கியத்துவமா பண்ணிட்டே வாங்க. அதே போல வயதான முதியவர்களுக்கு முடிந்தால் அமாவாசை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு உணவு அன்னதானம் பண்ணுங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. தவறாம அந்த வழிபாடு பண்ணும்போது அந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைத்து உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைப்பது கிடைக்கும், வெற்றி அடையும். தவறாம இதை பண்ணிக்கணும், சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மாற்ற நம்பர் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.